வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இப்போ முசாப்பூர் சிறுமி பாலியல் பிரச்சனை இன்றைக்கி பீகார் மாநிலத்திலேயே உலுக்கி கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியிலேருந்து அனைவரும் இப்போ வெகுண்டெழுந்து ராகுல் காந்தி ட்விட்டர்லாம் போட்டு அங்கே காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையாண்டிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையமும் அங்கே விசாரிச்சிட்ருக்காங்க. மோடி அரசின் நிம்மதியை குலைத்த, குறிப்பாக நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்ப இந்த முசாஃபூர் சம்பவம் எப்படி காரணமாக இருந்தது, டபுள் இன்ஜின் சர்க்கார் தோல்வியடைந்து விட்டதுன்னு பாதிக்கப்பட்ட பட்டியலின பெண்ணுக்காக, அந்த குழந்தைக்காக இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்பாடு நடந்துகிட்ருக்குது. நிறையா பேர் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா சிராக் பாஸ்வான்லாம் வந்தாங்கன்னா பெரிய கலவரம் வெடிச்சிரும் பொழுது அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா சிராக் பாஸ்வான்லாம் நாயுடுக்கு, நம்ம இவருக்கு ஜேடியுக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறவர். யார்? நம்ம நிதிஷ்குமாருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன வந்தது? பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுமியின் குடும்பத்தினர் அலட்சியமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியதால் தேசிய மகளிர் ஆணையம் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்காங்க. என்னென்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஆம்புலன்ஸ்லேயே உட்கார வச்சு ஒரு 3 நேரம் அவங்கள அலக்கழிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் முறையான சிகிச்சை அளிக்கப்படலை. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்கல. என்ன முக்கியமான விஷயம்னா, தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபி மற்றும் பீகார் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க 15 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் சொன்னாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம பேசுகிறதுக்கே சில விஷயம் ரொம்ப மனசு சங்கடமாக இருந்ததுனால தான் உள்ளே இருக்க விஷயத்தை என்னால் படிக்கக்கூட முடியல. ஏன்னா அவங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோடைய அப்பா அம்மா சொல்கிறது ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க. ஏன் இப்போ பிஜேபி இதில் பார்த்து பதறுது அப்படின்னா, முசாஃபர்பூர் அப்படிங்கிறது பிஜேபிக்கு பெருமளவு கை கொடுக்கக்கூடிய தொகுதியாக இப்போ இருக்க போகுது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க பெருசாக அதை டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பரூராஜ் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில் அருண்குமார் சிங் அப்படிங்கிறவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ. அவருக்கு தான் மறுபடியும் சீட்டு கொடுக்குறதா இருக்காங்க. அவரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. பாரூர் சட்டமன்ற தொகுதி அசோக்குமார் சிங், அவரும் பிஜேபி, அவரும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெரிய பதட்டம் நிலவுது அங்கெல்லாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, கோபர் சாகி அப்படிங்கிற இடத்துல தும்சி அவர் பேர், அவரும் பிஜேபி, அவங்களே வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. ஏன்னா இது யாரும் போய் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சமாதானமாகுங்கன்னு கூட சொல்ல முடியல. ஒரே ஒரு விஷயம், முசாஃபூர் சட்டமன்ற தொகுதி பி ராஜேந்திர சௌத்ரி, அவர் இந்திய தேசிய காங்கிரஸ், அவர் இப்போ அங்கே போயிருக்காரு. இன்னொன்று காந்தி சட்டமன்ற தொகுதி முகமது இஸ்ரேல் மன்சூரி அவர் பேர், அவர் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா சேர்ந்தர், அவர் இருக்கார். ஏன் இதை நம்ம படித்து காட்டுறோம்னா, இன்றைக்கி டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு பிஜேபி இன்றைக்கி பீகாரில் கண்டிப்பாக ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷ்குமார் யாத்திரை போய் சிராக் பாஸ்வானை வச்சு இன்றைக்கி பெரிய அளவுக்கான பட்டியலின மக்களுடைய வாக்கை வாங்கணும். ஏன்னா இப்போ நம்ம தேஜஸ்வியோட எண்ணம் என்னென்னா, இஸ்லாமியர்கள், யாதவர்கள், பட்டியலின மக்கள், இது 3 பேர் சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி. இவங்களையே கூட்டி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 39% வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பட்டியலின ஓட்டுகள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக போன தடவையே பட்டியலின வாக்குகள் பிஜேபிக்கு தான் போச்சு. இந்த தடவையும் பட்டியலின வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் வரணுங்கிறதுக்காக சிராக் பாஸ்வானை வச்சுக்கிட்டு பிஜேபியும் நிதிஷ்குமாரும் பல வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஊருக்கு நிதிஷ்குமார் போனார். எல்லாமே பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சாம்ராஜ் சௌத்ரி துணை முதல்வர், அவங்களும் பட்டியலின மக்களையே குறி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உயர் ஜாதியினர் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க, ராஜபுத்திரர்கள் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க, குஷ்வாகா சமூகத்தை சேர்ந்தவங்க அது ஒரு 4% இருக்குது, அவங்களும் பிஜேபி பேசிட்டாங்க அவங்ககிட்டலாம். அதேமாதிரி குருமி சமூகம் அது ஒரு 3% இருக்குது, அது நிதிஷ்குமாருடைய சமூகம், அவங்ககிட்டையும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சமூகங்கள் இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சமூகங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாக்குகள்லாம் இருக்கும்போது மாநிலம் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய குறைஞ்சது 49 தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதாவது போன நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா பட்டியலின மக்களுடைய வாக்குகள் ஒட்டு மொத்தமாக பெரிய அளவுக்கு பிஜேபி ஜேடியுக்கு தான் விழுந்துருக்கு. ஏன் இதை சொல்கிறோம்னா,
சிராக் பாஸ்வான் மட்டும் இல்லாமல் எல்பிஜி மஞ்ச் இன்னைக்கு வெளியில் போயிருந்தாலும் அவரை எந்த அளவுக்கு உடைக்கணுமோ அந்த வேலையெல்லாம் பிஜேபி தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, சிராக் பாஸ்வான் யார் பக்கம் நிற்பார்? முசாஃபர்பூரில் நடந்தது ஒரு மிகப்பெரிய கேடுகட்ட சம்பவம். ஒரு பட்டியலினமா ஒரு குழந்தைக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்ட்டு ராகுல் காந்தி எழுப்பிய குரல் இன்றைக்கி தேசம் முழுக்க பரவாமல் இருக்க பிஜேபி ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்ருக்காங்க. பெருசாக நேஷனல் மீடியா கூட எந்த மீடியாவும் இதை ரிப்போர்ட் பண்ணுறல, பத்திரிகையில் மட்டும் ரிப்போர்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பெரும்பாலான பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோடைய ட்வீட்டு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பிடுச்சு. அநேகமாக பந்து நடத்த போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து இவங்க அறிவித்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல, ஆர்ஜேடி ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க. முசாஃபர்பூர் தொகுதி ஏன் முக்கியம்னா, பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 7 பார்த்திங்கன்னா பிஜேபி தான். முசாஃபர்பூர் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 மண்டலங்களில் இது எதிரொலிக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநிலம் முழுவதும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க மாற்றுறாங்கன்னு ஜனவரி மாதம் ராகுல் காந்தி பேசினது உங்களுக்கு இன்னும் அந்த நெருப்பு அணையலை. அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும்னு ஜனவரி மாதம் ராகுல் காந்தி பேசியது பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்திச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகாருக்கு ராகுல் காந்தி போகும்போது அவரை வந்து அந்த மாணவர்கள்ட்ட பார்க்க விடாமல் 3 கிலோமீட்டர் நடந்து போய் அவரை வந்து காரில் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி கார் அரெஸ்ட் பண்ணி நிற்க வேண்டிய வீடியோ சமூக ஊடகங்களில் பெரிய வைரல் ஆச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முசாஃபர் நகரில் இந்த கொடுமை, இதில் என்ன ஒரு பிரச்சனையான விஷயம்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை நடந்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அலக்களிக்கிறாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்கிறாங்க. அங்கே போனால் சரியான மருத்துவ வசதி இல்லை, ஆம்புலன்ஸ் ஏற்றி ஆம்புலன்ஸ்லேயே 3 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. நைட்டு முழுக்க அந்த குழந்தை தூங்கலைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டோஸ்னு ஓவர் டோஸை கொடுத்துட்டாங்க. அதாவது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா குற்றவாளி அவர்கள் வந்து காவி கட்சிக்கு வேண்டியப்பட்டவங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன ஒன்று, ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவம்னா குடிசைக்கு தீ வச்சுருவாங்க, வீட்டை அடித்து உடச்சிருவாங்க, பெரிய பிரச்சனை வந்துடும். அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசும் இருக்கக்கூடிய நிதிஷ் அரசும் பாடுபட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மறுபடியும் சொல்கிறோம், இதுவே வேறு மாநிலத்தில் நடந்த காங்கிரஸ் ஆளும் மாநிலத்திலையோ வேறு மாநிலத்தில் நடந்தால் சங்கிகள் வந்து அந்தளவுக்கு கூக்குரல் விட்டுருப்பாங்க. இன்றைக்கி பீகார்னோடனே இவங்களால் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா எந்த அளவுக்கு பெரிய பணம் கொடுத்தாவது இதை மறைக்கணும். ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டோம், இன்னொரு 5 மாதத்தில் தேர்தல். மறுபடியும் சொல்கிறோம், முசாஃபர் சம்பவம் இவர்களுக்கு வேட்டு வைக்க தொடங்கிவிட்டது. அதாவது ஆரம்பமே ஏழ்றங்கிறாங்களே, அதுக்கான நிலைமை. எப்பயுமே ஒரு தேர்தலை சந்திக்கும் போது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்னு பிஜேபி சொல்லாது, பட்டியலின மக்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு இன்றைக்கி மோடி அமித்ஷா உள்ளே போனாங்கன்னா மக்கள் விரட்டுவதற்கு தயாராகிட்டாங்க. அந்தளவுக்கு கோபத்தில் இருக்காங்க. அநேகமாக அடுத்த வாரம் வந்து இவர் வர மாதிரி இருந்துச்சு அமித்ஷா, அதுவே தள்ளி போங்கிறாங்க. ஏன்னா மக்கள் எதிர்ப்பில் எங்கே போய் என்ன பண்ணுவீங்க, ஓட்டு கேட்க போனால் இது பாதுகாப்பே கொடுக்கல நீங்கள் அப்படின்னு பெரிய கோபம். இன்னொன்று, தேசிய மகளிர் ஆணையம் அவங்களும் கண்டிச்சிருக்காங்க, இது தப்பு. 15 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் சொல்லி டிஜிபிக்கு இது பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம், தமிழ்நாட்டிலையோ மற்ற ஸ்டேட்லேயோ பண்ணால் மட்டும் நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திராவிட மாடல் சரியில்லை நம்மளும் சொல்கிறோம். அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்விக்கான சர்க்கார் அப்படிங்கிறது. புல்டோசர் கலாச்சாரத்தை வச்சு யூபியில் வந்து இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும் சிறுபான்மை மக்களுடைய வீடுகளையும் நம்ம யோகி இடிக்கிறார். அதை புல்டோசர் பாபான்னு அவருக்கு பேர் வேறு வச்சுருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் யோகி வந்து தோத்தார்னு வச்சுக்கோங்களேன், புல்டோசர் பாபா வந்து அவர் பண்ண அட்டூழியத்துக்கு எங்கே இருப்பார்னு சொல்ல முடியாது. யோகி என்று பெயரை வைத்துக்கொண்டு அவர் பண்ணுற அட்டூழியம் எல்லை மீறி போயிடுச்சு. அதை வந்து ஊக்குவிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு மோடி, இவர்களுக்கெல்லாம் துணை போகக்கூடிய ஆர்எஸ்எஸ், இவர்கள் கையிலிருந்து நாடு எப்போது வெளில வரப்போதோ அன்றைக்கி தான் நாடுக்கு விடிவு காலம் கிடைக்கும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த முசாஃபர் சம்பவத்தை திட்டமிட்டு மறைச்சனால தான் இவ்வளோ இரவலி இதை பேசினாலும் இதை வந்து மக்கள் பார்க்குறாங்களோ இல்லை, எவ்வளோ கம்மியாக பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லணும். நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் எந்த ஊடகம் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம தான் முதல்ல ரிப்போர்ட் பண்ணுறோம். இந்த முசாஃபர் ஒரு சம்பவம் தேசத்துக்கே மிகப்பெரிய அவமானம். பிஜேபி இதுக்கும் பெருசாக ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க, இது 10ஓட 11 நினைப்பாங்க. பீகாரில் தேர்தல்னால பதறாங்க. இந்த பதற்றம் கண்டிப்பாக நீடிக்கும். இந்த விஷயத்தை வந்து மற்ற கட்சிகள் சும்மா விடாது, குறிப்பாக காங்கிரஸும் தேஜஸ்வியும் இதை சும்மாவே விட மாட்டாங்க. இது மெட்டீரியல் ஆக்குறாங்கன்னா எல்லா கட்சியும் தானே மெட்டீரியல் ஆகும். எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி நடந்தால் மெட்டீரியல் ஆக்க தானே செய்யும். இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிதாக்குவதற்கு பெரிதாக்கணும். நம்ம என்ன கேட்குறோம், ஒரு சம்பவம் நடக்குதுங்க, எல்லா இடத்துலையும் காவல்துறையை போட முடியாது, உண்மை தான். ஆனால் அவங்களை அலக்களித்த விஷயம் இருக்குது பாருங்கள், அதை யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இந்த குற்றத்தை யார் செய்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம்,
நிதி சாட்சியில் தேனாரும் பாலாரும் போடுதுனீங்க, மக்கள் நல பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இத்தனை கோடி வந்து மோடி கொடுக்குறாரு, ஆனாலும் இன்னும் வறுமை தீர்ந்த பாடில்லை. அந்த பணம்லாம் எங்கே தான் போகுது? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவரை இல்லாத அளவுக்கு ஜிஎஸ்டி வசூலாம். இந்தியா ஃபுல்லாக ஜிஎஸ்டி, அந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமன் கையில் ஜிஎஸ்டி வசூல் இருக்குது. ஆனால் எதுக்கும் நீங்கள் நிதி கொடுக்க மாட்டீங்க. பேரிடர் நிவாரண தமிழ்நாடு கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை நீங்கள் தேசிய பேரிடர்னு அறிவிக்க மாட்டீங்க. இந்த பணத்தை வச்சு என்ன தான் பண்ணுறாங்க நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஆனால் வந்து செலவு பண்ணோன்னு மோடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. உண்மையிலே பணம் அதானிகிட்ட கொடுத்து வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறாரா? மோடி அவர்கள் பதவி இழந்தால்தான் இவர் எவ்வளோ பெரிய மோசடிக்காரர், இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். மறுபடியும் சொல்கிறோம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படின்னா அது பிஜேபி. வரும் காலங்களில் அது சொல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.